பின் தொடை வலிக்கான மருத்துவம். பின் தொடை வலின்னா, அதிக நேரம் குனிஞ்சுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு பின்பக்கம் தொடை வலிக்கும். அதிக நேரம் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு அந்த தொடை வலி இருக்கும். அதேமாரி விவசாய வேலைகள் செய்கிறவங்களுக்கு தொடை வலி வரும். நடவு நடுறவங்களுக்கு தொடை வலி வரும். களை எடுக்கிறவங்களுக்கு தொடை வலி வரும். அதுக்கு முக்கிய மருந்தா கருவேப்பிலை, பால் பெருங்காயம், திப்பிலி, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். பின்துடை வலி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குனிஞ்சு அதிக நேரம் விவசாய வேலையை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக குனிஞ்சு தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த பாத்தி போடுவாங்க, வரப்பு வெட்டுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வயல்வெளியில் நிறைய நேரம் வந்து தண்ணிக்குள்ளே நின்று வேலை செய்வாங்க. தண்ணிக்குள்ளே அதிக நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த பின்தொடை வலின்றது வந்துடும். அந்த வலி ஏன் வருது அப்படின்னாக்கா, நரம்புகள் வந்து சுருக்கும். தண்ணியில் அதிக நேரம் குனிஞ்சு வேலை பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ரத்தோட்டங்கள் வந்து தடைப்படும். அதிக உடம்பும் சூடாக இருக்காது. தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால நரம்புகள்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதிர்வுகள் ஏற்படும். ஏன்னா களை வெட்டுவாங்க, மம்பட்டி பிடிச்சி அந்த வரப்பு வேலைகள்லாம் அந்த மண்ணை வெட்டி சமப்படுத்தி தான் வயல்வெளிகளெல்லாம் வந்து நெல் நடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து வயலை வெட்டி வேலை செய்கிறது, பெண்கள் வந்து குனிஞ்சே வந்து அந்த நடவு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்தொடை வலின்றது அதிகமாகவே இருக்கும். அதை அலுப்பு மருந்துன்னு சொல்லி கிராமப்புறத்தில் சாப்பிட்டுக்கிருவாங்க. பின்தொடை வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கருவேப்பிலை, திப்பிலி, பால் பெருங்காயம் 3ம் அரைச்சி எடுத்த சாறு. இப்போ இந்த சாறு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கலாம். இந்த மருந்தை பின்தொடை வலி இருக்கிறவங்க தயார் பண்ணி குடிக்கணும். வலி போக வரைக்கும் குடிக்கலாம். அந்த வலி வந்துருச்சுனாக்கா குளிக்கிறப்போ வெந்நீர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அந்த தொடையில் ஊற்றி விட்டு வருடி விட்டு குளிச்சிங்கனாக்கா இந்த மருந்து உள்ளுக்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே வலி போயிடும். அந்த வீக்கம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. கடுகடுன்னு கடுத்துக்கிட்டு வலிச்சுக்கிட்டு இருக்கும். வெந்நீர் வச்சு குளிச்சிட்டிங்கனாக்கா அந்த பின்தொடை வலி இருக்காது. பின்தொடை வலிக்கு திப்பிலி, கருவேப்பிலை, பால் பெருங்காயம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தோம்னா அந்த பின்தொடை வலி குறையும். பின்தொடை வலி குறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.